சங்கீதம் 18:46. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஜீவனுள்ள கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையில் உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். ஜீவனுள்ள தேவன் உனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார். அநேக மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். ஜீவிக்கிறார், கிறிஸ்து ஜீவிக்கிறார். குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினவர் ஜீவிக்கிறார். குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினவர் ஜீவிக்கிறார். செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர். ஜீவ கிறிஸ்து நம் முன்னே செல்கிறார், உங்கள் முன்னே செல்லுகிறார். சங்கீதம் 18:46 மறுபடியுமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர் ஆகினால் அவர் ஜீவனை தருகிறார், உற்சாகத்தை தருகிறார். உங்கள் மத்தியிலே பசுத்த ஆவியானவரை கட்டளையிட்டார். 40 வருஷம் மன்னாவை தந்தார். அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இரவும் பகலும் 24 மணி நேரமும் முன்னே பின்னே சென்றது. முன்னே பின்னே ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். அவர் ஒரு மரித்த தேவன் அல்ல. மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். சாத்ராக் மேஷாக் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், எங்களை விடுவிப்பார். தானியேல் சிங்கள் கெபியிலிருந்து விடுவிப்பார். என்னை பல முறை விடுவித்திருக்கிறார் ஊழியத்திலே. எனக்கு அருமையானவர்களே, இன்று நான் ஊழியம் செய்வதனுடைய காரணம் கர்த்தர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறாரே, அவர் உயிரோடு இருக்கிறார். நான் காண்பேன் அவரை, என் சொந்த கண்களினால் காண்பேன். சங்கீதம் 18:46 மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா.